வாழ்க பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தி நூறாண்டு. தங்கச்சி அம்பு சுத்த கை வேணுமா இல்ல அப்புறம் நீ இப்படி உருட்ட முடியாது. இப்படித்தான் உருட்டணும். நீங்க சொல்ல அந்த விஷயத்தை சொல்லுங்க. மானத்தேடி வந்திருக்கிறார். மானம்ல ஒரு மண்ணா அந்த அண்ணனுக்கு நிறைய வேலை இருக்கிறதா. என்ன வேலை? அவருக்கு பதில சொல்லி விட்டு வா. என்ன வேலை? ஆகவே அத்தாச்சி கூட்டி போய் கொஞ்சம் உனக்கு பொம்மை ரெடி பண்றேன். பொம்மையா? மருமக வேணுமா மருமக வேணுமா? நீங்க ரெடி பண்ற மாதிரி தெரியல. ஏன்? வாய்ப்பு இல்ல ராஜா, கிளம்பி இருக்கு. அப்படி சொல்லு. நான் ஒரு நேரம் மாதிரி ஒரு நேரம் இருக்க மாட்டேன். டூ வீலர் போகும்போது ஊட கம்ப விட்டுருவேன். அப்புறம் நீ குப்பரை அடிச்சுட்டு அவ்வளவு ஞாபகத்தில் வச்சுக்க. அவன்கிட்ட கம்பு இல்லை, நீங்க அதை பத்தி கவலைப்படாது. சோதனை தீரவில்லை சொல்லி யாருமில்ல முன்ன பின்ன அழுததில்ல சொல்லி தரையா யாரோ சொந்தம் யாரோ யார் அறிவாரோ. சொல்லுங்க 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 சொல்லி கொடுத்தவங்க குத்தமுல. வணக்கத்திற்குரிய வன வேடுவரை வருக வருக வந்தாரை வருக வருக நிறைவேற்று இன்முகம் காட்டி இன்புறும் சங்க தமிழ்நாட்டின் மறுபடி எங்கள் குல வழக்கத்தின்படி வருக வருக என வரவேற்பதோடு தாங்கள் வந்த காரணத்தை சுருங்க சொல்லி விளங்க உரைத்தால் வேண்டி உதவி செய்ய ஏதுவாக இருக்கும் எடுத்து உரையுங்கள் வேடுவரே. வந்தாரி வணிவர் வரவேற்று வாழ வைக்கும் மன்ன தமிழ்நாட்டின் ஐவில் ஒன்றான குறிஞ்சி நாட்டின் கொற்றுவன் பெற்ற குலக்கொடிக்கு என் பெயர் கந்தவிடன், தாய் பெயர் மீனாட்சி வேடுவச்சி, தந்தைய சொக்கேசவிடன். நான் இன்று காலையில் எழுந்து காலை கணக்கில் முடித்துக் கொண்டு தாய் தந்திரம் ஆசி பெற்று வந்தேன் வேட்டைக்கு. கண்டேன் ஒரு மானை கொண்டேன் அதுமது காதல் ஆசையால் மானை பின்தொடர்ந்து மானு பெருண்ட தலைப்படுது மானோட நானோட நானோட மானோட மானோட நானோட பெயர் வந்த மான் தன்னுடைய திணைவனத்துக்குள்ளே நுழைந்து விட்டது. ஆனால் தன்னுடைய காவலர்களோ மான் குட்டியை மட்டும் உள்ளே விட்டுவிட்டு என்னை மட்டும் தடுத்து விட்டார்கள். காரணம் கேட்டேன். இடத்திற்கு தழுவியான தங்கள் இடத்திலே அனுமதி கேட்க வேண்டும் என்று தெரிந்தார்கள். இடத்து தலைவி அப்படிங்கிற முறையில் அன்போடும் பண்போடும் பாசத்தோடும் நேசத்தோடும் கேட்டுக்கொள்ளுகிறேன். ஆகு இங்கு வந்திருக்கூடிய மானுடைய பெருமையில் இருக்கிறது, சற்று கவனமாக கேளுங்கள். குறிஞ்சி மலை காட்டுக்குள்ளே வந்து மறைஞ்சமான இளமையான அழகுமானமா. குறிஞ்சி மலை காட்டுக்குள்ளே வந்து மறைஞ்சமான இளமையான அழகுமானமா. கலைமானம்மாம் சிலைமானம்மாம் இது காதோரோ இசைவாடோ கவிமானம்மாம். குறிஞ்சி மலை காட்டுக்குள்ளே வந்து மறைஞ்சமான இளமையான அழகுமானமா. மாயனேனமா என்ன மனசுக்குள்ளே மறுத்து வச்ச பாசம் தானம்மா. கலையழகும் தவழும் தனி புதுமை மானமா. கலையழகும் தவழுகின்ற புதுமை மானமா. கண்ணுக்குள்ளே என்ன வச்ச நேசம் தானம்மா. இரு கண்ணுக்குள்ளே என்ன வச்ச நேசம் தானம்மா. குறிஞ்சி மலை காட்டுக்குள்ளே வந்து மறைஞ்சமான இளமையான அழகுமானமா. வள்ளிமாடு வந்ததெல்லாம் உண்மைதானமா. இதை வெள்ளி மலை காடு கொண்டு போவேனானம்மா. வள்ளி மானமா இல்லை என்று சொல்லிடாத வள்ளி மானமா. இல்லை என்று சொல்லிடாத வள்ளி மானமா. எல்லையில்லா இன்பமான அன்பு
தானமா எல்லையில்லா இன்பமான அன்பு தானமா குறிஞ்சிலே காட்டுக்குள்ளே வந்து மறைஞ்சமான இளமையான அழகுமானமா கொள்ளை கொள்ளை அழகு தானே வளர்த்த மானமா இதை கொஞ்சனுமே மஞ்சத்திலே வேட நாணம்மா கொள்ளை கொள்ளை அழகு தானே வளர்த்த மானமா இதை கொஞ்சனுமே மஞ்சத்திலே வேட நாணமா இல்லைன்னு சொல்லிடாத வள்ளி மானமா இல்லை என்று சொல்லிடாத வள்ளி மானமா இல்லைன்னு சொல்லிடாத வள்ளி மானமா எல்லையில்லா இன்பமான அன்பு தானமா எல்லையில்லா இன்பமான அன்பு தானமா குறிஞ்சிலே காட்டுக்குள்ளே வந்து மறைஞ்சமான இளமையான அழகு தானமா கலைமானம்மா சிலைமானம்மா இது காதோரோ இசைமாடோ கவிமானம்மா ஆக இப்படி எல்லாம் அழகுடன் மறைத்து வைத்து இல்லை 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 என்று சொல்லாமல் இருக்கிறது தருகிறேன் என்று சொல்லி தங்களுக்கும் தங்களுடைய பெற்றோர்களுக்கும் தங்கள் நாட்டை சார்ந்த மக்களுக்கும் பெருமை தேடி தருவீர்கள் கிருபிக்கோடு வெகு நேரமாக நிலையாக நின்று கொண்டிருக்கிறேன் எடுத்து கூறுகள் பார்க்கலாம் ஓஹோ வாய் பாரு. ஏன்? ரசிக்கும் சீமானே ஆ? ரசிக்கும் சீமானே வாஜொலிக்கும் மூட்டை எண்ணிந்து கழிக்கும் நடனம் புரிவோம் அதை நினைக்கும் பொழுது மனம் நினைக்கும் விதத்து சுகம் அளிக்கும் கலைகள் அறிவோம் ரசிக்கும் சீமானே ஆ. ரசிக்கும் சீமானே வாஜொலிக்கும் மூட்டை எண்ணிந்து கழிக்கும் நடனம் புரிவோம் அதை நினைக்கும் பொழுது மனம் நினைக்கும் விதத்து சுகம் அளிக்கும் கலைகள் அறிவோம் கச்சிலைகள் சித்திரமும் கண்டு அதன் கட்டளையிலே மயக்கம் கொண்டு ஆமாம்மா கச்சிலைகள் சித்திரமும் கண்டு அதன் கட்டளையிலே மயக்கம் கொண்டு கச்சிலையில் கட்டளையிலே மயக்கம் கொண்டு வீண் கற்பனை எல்லாம் மனது அற்புதம் நினைத்து விற்பனை செய்யாதே மதியே வீண் கற்பனை எல்லாம் மனது அற்புதம் எதுக்கு? விற்பனை செய்யாதே மதியே ஆ? அதை நினைக்கும் பொழுது மனம் நினைக்கும் விதத்து சுகம் அளிக்கும் கலைகள் அறிவோம் ஆமா ஏமான் ஓஹோ ரசிக்கும் சீமானே ரசிக்கும் சீமானே வாஜொலிக்கும் நடனம் புரிவோம் அதை நினைக்கும் பொழுது மனம் நினைக்கும் விதத்து சுகம் அளிக்கும் கலைகள் அறிவோம் வானுலகம் போற்றுவதை நாடி ஆமா வாழ்க்கையை இழந்தவர்கள் கோடி உங்களாலதான் வானுலகம் போற்றுவதை நாடி வாழ்க்கையை இழந்தவர்கள் கோடி உங்களால அத்தனை- என்ற வாழ்க்கையை இழந்து பார்த்து பெரும் ஆணவத்தினாலே பெரும் ஞானியைப் போல நினைத்து வீணிலே அலையும் அப்படித்தான் அலைவேன் பெரும் ஆணவத்தினாலே பெரும் ஞானியைப் போல ஆணவம்தான். வீணிலே அலைய வேண்டாம் அதை நினைக்கும் பொழுது மனம் நினைக்கும் விதத்து சுகம் அளிக்கும் கலைகள் அறிவோம் ஏ? அச்சச்சே. ஓமா சும்மா ரசிக்கும் சீமானே
சரி. என்னவெளி ஏழாகும் இவருக்கு நன்னமிழந்தம் தவத்தால் அருள் ஞானம் பெற்றவருக்கு அனந்த பிள்ளி என்றது. கண்ணு எல்லாருக்குமே ரெண்டு தாங்க. சரி. ஆனால் தான் கற்ற கல்வியோடு சேர்த்து மூன்றாம் அறிவு. என்னவெளி ஏழாகும் இவருக்கு அப்படின்னா ஒரு பொருளை இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்கும் பொழுது மனசாட்சி விரோதம் இல்லாமல் சிரிச்ச முகத்தோட வந்தாங்க கொடுங்க. அப்படி கொடுக்கணுமா? அப்படி கொடுக்கறப்ப அந்த மனசு இருக்க மாட்டேங்குது. தன்னுடைய கண் ரெண்டு ஏழாகும் இவருக்கு. சரி. நன்னும் அனந்தம் தவத்தால் அருள் ஞானம் பெற்றவருக்கு அனந்த வெள்ளி என்றது அப்படின்னா தேவர்கள் முனிவர்கள் ரிஷிகள் இவர்களுக்கெல்லாம் முடிவில்லாத அளவில்லாத கண்கள் அப்படின்னு அர்த்தமா. முதல் கவலை எங்க அண்ணன் சரி வீரத்தேவன். இரண்டாவது கவலை என் உயிர் தோழி. ஓஹோ. மூன்றாவது கவலை நானு. இருங்க. எங்க அண்ணனுடைய காவலை மீறி என் தோழியோட காவலை மீறி என்னுடைய காவலை மீறி உங்க மான்குட்டி உள்ளதா இருக்குன்னா இது விந்தையாகவும் விளையாட்டாகவும் வினோதமாகவும் விசித்திரமாகவும் உள்ளது. குறிஞ்சி நிலம் மலை சார்ந்த பகுதி. சரி. இந்த இடத்துல மான் வாழ்வதற்கான வாய்ப்புகளே கிடையாது. சரி. அப்படின்னு உங்களுக்கு நல்லா தெரியும். தெரிஞ்சிருந்தும் இங்கதான் இருக்குன்னா அப்ப ஏதோ ஒரு சூழ்ச்சி இருக்கிறது என்று தானே அர்த்தம். சூழ்ச்சியா? ஓஹோ. இருக்கிறது என்று தானே அர்த்தம். உங்களுக்கு அப்படி தெரியுது. ஒரு சில பேரை பார்த்தா பார்த்துட்டே இருக்கலாம் போல தோணும். என்ன மாதிரி ஆட்களை? ஏன் தருவாள? ஏன் என்ன? இல்ல ஒரு பேச்சுக்கு சொன்னேன். ஏமா என்ன மாதிரி ஆளெல்லாம் பார்த்தா பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல தோணுமா? அழகுன்றது வெளி தோற்றத்தை வச்சு கண்டுபிடிக்கிறதா? உள்ளம் அழகாக இருக்கு. இன்னொன்னு உங்களுக்கு தெரியுமா? என்னது? வெளி தோற்றத்தை வச்சு யாரும் அழகுன்னு கண்டுபிடிக்க மாட்டாங்க, யாரும் நினைக்க மாட்டாங்கன்னு நினைக்க கூடாது. உள்ளம் அழகா இருந்தா தான் வெளி தோற்றம் அழகா இருக்கும். அது வேணா உண்மைதான். எப்படி சொல்றீங்க? ஆனா வெளியில பாக்குறதுக்கு அழகா இருக்கிறவங்க அப்புறம் உள்ளுக்குள்ள எல்லாம் விஷமாவே இருக்கிறாங்களே, ஏன் அப்படி இருக்காங்க? அப்படி கிடையாது. உள்ளம் அழகா இருக்கிறவங்க உள்ளம் அழகா இருக்காங்க பாத்தீங்களா? உள்ளம் அழகா இருக்கும் பாத்தீங்களா? சரி. அவங்களுக்கு தான் வெளி தோற்றம் அழகா இருக்கும். உள்ளம் அழகாக இருந்தா வெளி தோற்றம் அழகாக இருக்கு. அகத்தின் அழகு எதுல தெரியும்? அடடடடா, இதுக்கு இப்படின்னு சொல்லாமோ? இல்ல, அகத்தின் அழகு எதுல தெரியும்? முகத்துல தெரியும்னு சொன்னாங்க. தெரியும்ல? அப்ப அது மாதிரி தெரியணும்ல. ஆனா அந்த முகத்தை காலையில தூங்கி எழுந்திருந்தா பாக்குறதுக்கு சைக்கிள் மாதிரியா இருக்குது. என்னது? காலையில தூங்கி எழுந்திருச்ச உடனே எப்பேற்பட்ட அழகான முகத்தை போய் பாருங்க, பாக்குறதுக்கு நல்லா இருக்குமா? எந்த ஒரு ஆண்மகனுக்கு ஒரு பெண் பிள்ளையை தூங்கி எழுந்தவுடன் அந்த முகத்தை பார்த்து காதல் வருது, அது உண்மையான காதல். அது வேணா உண்மைதான். எந்த ஒரு ஆண்மகனுக்கு எந்த ஒரு பெண்ணை தூங்கி எழுந்தவுடன் முகத்தை பாக்குறப்ப காதல் வருது, அந்த காதல் தான் உண்மையான காதல். உண்மையான காதல். ஒரு மணி நேரம் போய் இந்த ஒப்பனை வெப்பனை எல்லாம் பண்ணிட்டு வந்து, அதாவது உங்களை மாதிரி இல்லைங்க, உங்களை மாதிரி பெண் அங்க போய் பண்ணிட்டு வந்த மரம் தெரியுது. உங்களை மாதிரி பெண்மணி எல்லாம் அங்கதானே போறாங்க. நீங்க விட்டு அதெல்லாம் போடாம தான் வந்திருக்கீங்களா? நான் போறதே இல்லைங்க. நான் வந்து நிக்கிறேன் மேடையில, வெப்பனை எல்லாம் நீங்க வந்து நில்லுங்க. ஓஹோ, நிப்பமே, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. யார் அழகுன்னு பாத்துருவோம். நாங்களே இயற்கையிலே அழகுமா? ஆஹா, அது எப்படி நீங்கலாம் வந்து எப்படி உங்களை புகழ்ந்து சொல்லிக்கிறீங்க? என்ன நீங்க சொல்ல மாட்டீங்க, அதனால நீங்க வேற யாரும் சொல்ல மாட்டேங்கிறா, அதனால நாங்களே சொல்லிக்கிறோம். விடுமா, நீங்க என்னைக்கு சொல்லி இருக்கிறீங்க? சொல்லவே மாட்டீங்க. அப்படி கிடையாதுங்க. உள்ளம் பெருங்கோயில் ஊன் உடம்பே ஆலயம். வள்ளர் பிரானுக்கு வாய் கோபுர வாசல் தெல்லை தெளிந்தார்க்கு ஜீவனை சிவலிங்கம் கள்ள புலனிந்தும் காணா மழி விளக்கே அப்படின்னு சொன்னாங்க. இந்த உள்ளம் தான் பெருங்கோயில், இந்த ஊன் உடம்பு தான் ஆலயம். இந்த சிவபெருமான் இருக்காரு, சிவபெருமான் வந்து பசுபதி பாசம் என்று சொல்லக்கூடிய முப்பட்டை போட்டிருக்கோம். நம்ம நானும் பட்டை போட்டிருக்கேன், நீங்களும் பட்டை போட்டிருக்கீங்க. ஏன் சிவபெருமானுக்கு வந்து பட்டை உகந்தது அப்படின்னு ஏன் நம்ம சொல்றோம்? என்ன காரணம்? என்ன காரணம் தெரியுமா? எவ்வளவுதான் மிகப்பெரிய மனிதர்களா இருந்தாலும் கடைசியில சாம்பல் தான் மிச்சம் அப்படின்றத உணர்த்துவதற்காகவே போடப்பட்டதான் பட்டை, திருநீர் பட்டை. முடி சார்ந்த மன்னரானால் பிடி சாம்பல் அப்படின்னு சொல்லி வச்சாங்க. சாம்பல் அப்படின்றதுனாலதான் கொஞ்சம் விசில் வராம அப்படின்றதுனாலதான் எந்த ஒரு அந்த சிவனுக்கே உகந்தது அப்படின்னு சொல்லி பட்டையை சொல்றோம். இப்ப நீங்களுமே வந்து ஒரு ஆம்பளை பிள்ளை தான், நீங்க நான் ஒரு பெண் பிள்ளை. சரி, உங்களை தவிர வேற யார் வந்து இந்த இடத்துல நின்னாலும் அவங்களுக்கு மரியாதை இருக்காது, கண்டபடி பேசுற மாதிரி வரும். ஏன் அப்படி? வாயில வந்த வார்த்தை தான் வருதுன்னு தெரியாது. அது உங்கள் இனத்துக்கே உண்டான ஒரு அப்படி கிடையாது. பிறகு அது ஏன்னு சொல்லுங்க. என்ன காரணம்? உங்கள்ட்ட இவ்வளவு மரியாதையா நிக்கிறேன்னா என்ன காரணம்? நான் பட்டை போட்டிருக்கேன். ஓ, ஒரு இனம். நீங்களும் பட்டை போட்டிருக்கீங்க. ஓ, ஒரே இனம் அப்படிங்கறனால பாசமா பேசுறீங்க. எங்கயோ கொஞ்சம் இருக்குன்னு தான அர்த்தம். இருக்கு. அதனால உங்கள்ட்ட நான் அப்படி பேசுறேன்னு வெச்சுங்களே. சரி, அதுக்காகலாம் உங்களுக்கு மான்குட்டியை தந்துருவேன்னு நினைக்க கூடாது. பரா ஒரு சில பேரு சாம தான பேத தண்டம்பாங்க. சாமம்னா என்ன? சொல்றதுன்னு அர்த்தம். சரி. தானம்னா என்ன? கேட்கறதுன்னு அர்த்தம். சரி. பேதம்னா என்ன? என்ன கொடுக்க முடியாதா அப்படின்ற மாதிரி கேட்கறது, கொஞ்சம் விரட்டி கேட்கறது. தண்டம்னு வச்சுக்கோங்களே. தண்டம்னா என்ன? தண்டம்னா அந்த தண்டம் இல்ல. சரி, தண்டம். தண்டம்னா என்ன? என்னது? அடி உத வெட்டு குத்துதான். இப்ப நீ குடுக்கலனா உன் மண்டைய உடைச்சே விடுவேன். அதுக்கு பேர் தான் சாமதான பேத தண்டம் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப ஒவ்வொரு விதம் இருக்கு.
இப்ப ஒரு பொருள் தொலைஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். சரி. தொலைஞ்சு போன பொருளை போய் கேட்கறதுக்கான விதம்னு ஒரு விதம் இருக்கு. ஆமா. ஐயா என் பொருள் தொலைஞ்சு போச்சு, என்ன பாத்தீங்கன்னா எடுத்து கொடுத்துருங்க, எடுத்து கொடுங்க அப்படின்னு கேட்கற விதம் ஒண்ணு இருக்கு. உண்டு. இன்னொன்னு என்னன்னா, அந்த பொருள் வந்து நம்மளோட தான், உரிமைப்பட்ட பொருள் இருக்கு பாத்தீங்களா? உரிமைப்பட்ட பொருளை கேட்கற விதம்னு ஒண்ணு இருக்கு. எப்படி? அது என்னோடது, அதை கொடுத்துருங்க மரியாதை அப்படின்னு கொடுக்கற, அப்படி சொல்ற மரியாதை இருக்கு. சரி. இப்ப தெரியாம ஒரு தப்பை செஞ்சுட்டு, தெரியாம ஒரு தவறை செஞ்சுட்டு, அந்த தவறுக்கு மன்னிப்பு கேட்டு அந்த பொருளை கேட்கறதுன்னு இருக்கு பாத்தீங்களா? ஓ, அது எப்படி கேட்கணும் தெரியுமா? கெஞ்சி, எப்படி கூத்தாடி, ஓஹோ, கால்ல விழுகாத குறையா, எது இல்ல கால்ல விழுகாத குறையா, ஓஹோ, அப்படி எல்லாம் கேட்டாதான் வந்து அந்த பொருளுக்கான மதிப்பு. இப்ப நீங்க எத்தனாவது ரகத்துல இருக்கீங்க தெரியுமா? எந்த ரகம்? மூணாவது ரகத்துல. அப்படி கால்ல விழுந்து இந்த மான் இப்படி அவசியம் எனக்கு கிடையவே கிடையாது. இல்ல, மூணாவது ரகத்துல இருக்கீங்க. ஏன்னு கேட்டுங்க, நீங்க அப்படி நினைக்கிறீங்க? மான் குட்டிய உள்ள விட்டது உங்க தப்பு, புரியுதா? மான் குட்டிய உள்ள விட்டது உங்களுடைய தப்பு. இடம் ஏன் இடம், நான் என்ன சொல்றேனோ அதுக்கு ஆமா ஆமான்னு தலையாட்டுறது மட்டும்தான் உங்க வேலை. அதுக்கு ஆமா போற ஆள் வந்தாலும்னா பாத்துக்கங்க, மான் குட்டியை உள்ள விட்டது என்னுடைய தவறு கிடையாது, அப்புறம் உங்களுடைய தவறு, உங்க அண்ணனுடைய தவறு. நான் விரட்டி தானே வந்தேன், ஏன் உங்க இடத்துல வந்து சூடு விரட்டிட்டா போயிட்டு போகுது. உங்களுக்கு இங்க பாருங்களேன், நீங்க அந்த மான் குட்டியை வம்படியா புடிச்சு என்னமோ பண்ண போறீங்கன்னு நினைக்கிறேன். வம்படியா புடிச்சா? ஆமா, அப்படி எல்லாம் கிடையாதுமா. இல்ல இல்ல, மான் குட்டி சம்மதியோட புடிச்சு. இங்க இருங்க. இப்போ ஒரு நாய்க்குட்டி வளர்க்குறோம். எது நாய்க்குட்டி? சரி, வளங்க. நாய்க்குட்டி வளர்க்குறோம், நம்ம போறோம், ஒரு 50 வருஷம் கழிச்சு கூட போறோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பாசமா வளர்த்த நாய்க்குட்டி, ஒரு 40 வருஷம் கழிச்சு 30 வருஷம் கழிச்சு கூட நம்ம போறோம்னு வச்சுக்கோங்க. போன உடனே என்ன பண்ணு தெரியுமா? என்ன பண்ணும்? பாலாட்டம். நன்றி உள்ள ஜீவன். எதனால? நம்ம வச்ச பாசம் அந்த மாதிரி. பாசம் தான். ஆனா இது சின்ன விஷயம், இந்த மனுஷங்கள்ட்ட மட்டும் எவ்வளவுதான் பாசமா இருந்து உண்மையா இருந்தாலும் ஏமா அப்படியே இருக்க மாட்டேங்கிறாங்க? சில நேரங்கள்ல அந்த செய்த நன்றிகளை மறந்துடுறாங்களே, என்ன விஷயம் அதுக்கு? மனம் ஒரு குரங்குங்க. அப்படி சொல்லுங்க. மனம் ஒரு குரங்கு. குரங்கு எப்படி மரம் விட்டு மரம், தாவு விட்டு தாவி மாறிக்கொண்டே இருக்குமோ, மனிதனுடைய நிலை ஒரு நிலையா இருக்காது. எந்த ஒரு மனிதன் தன்னுடைய நிலையை ஒருநிலைப்படுத்துகிறானோ அவனெல்லாம் வந்து மனித இனத்திலே சேர மாட்டான். அதனாலதான் என்ன பக்தர்களுக்கு சித்தர்களுக்கு என்ன வித்தியாசம் தெரியுமா? என்னது? பக்தர்கள் இறைவனை தேடி நாடி போவார்கள், அவர்கள் எல்லாருமே பக்தர்கள். சரி. சித்தர்கள் அப்படி கிடையாது, கடவுளை கண்டு தெளிந்தவர்கள் சித்தர்கள் சொன்னாங்க. ஏன் நமக்கெல்லாம் பக்தர்கள், அவர்களுக்கெல்லாம் ஏன் சித்தர்கள்னு பேரு? நமக்கெல்லாம் நிறைய சிந்தனைகள் இருக்கும். அம்மா அப்பா அண்ணன் தம்பி தங்கச்சி உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் சூழர்கள், இப்படி நிறைய சிந்தனைகள் இருக்கும். ஆனா சித்தர்களுக்கெல்லாம் ஒரே ஒரு சிந்தனை. சித்தர்கள்னா என்ன, பிறக்கும் போதே சித்தர்களா கிடையாது. மனிதனாக பிறந்து தன்னுடைய நிலையை ஒருநிலைப்படுத்தி அவர்களாக தன்னை சித்தராக மாற்றி கொண்ட தருணம் தான் சித்தர்களாகப்பட்டவர். அப்ப என்ன பண்ணணும்? மனசை ஒருநிலைப்படுத்தணும். ஆனா இன்னொன்னு என்ன தெரியுமா? என்னது? மனுஷனா பிறந்தது எதுக்கு? எதுக்கு? வாழ்றதுக்கு. தப்போ சரியோ வாழ்ந்துட்டு போயிடணும். அவ்வளவுதான். தப்ப யாரு கேருங்க, இங்க வந்து யாரு கேட்பா நம்மள, நீ இதை பண்ணாத அப்படின்னு நீங்க யாரு கேட்பா நம்மள? யாரும் கேட்க மாட்டாங்க. யாரும் கேட்க மாட்டாங்க. கேட்கிற அளவுக்கு யாரும் அவங்க யோக்கியமாவும் இருக்க மாட்டாங்க. பாருங்க, அப்படின்னு சொல்லாதீங்க. இப்ப நாம ஒரு தவற பண்ணிட்டோம், ஒரு மரியாதைக்குரியவங்க கேட்டாங்கன்னா நம்ம ஒத்துக்க வேண்டியதான். இப்ப குருநாதரோ இல்ல ஒரு அம்மாவோ அப்பாவோ நமக்கு மரியாதை கருவங்களோ அப்படி பெரியவங்களோ, இப்ப தொராஜாப்பாவோ இல்ல அழகப்பாவோ அப்படி சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களாம் சொன்னா கேட்டுக்கணும். ஏன்னா அவங்கள பெரிய மனிதர்கள், அவங்களாம் நிறைய பார்த்தவங்க, நம்ம தவறான வழிக்கு போக கூடாது அப்படின்னு நினைப்பாங்க. அப்படி நினைக்கிற நினைப்பு சரியான முறையா இருக்கும். அதனால கண்டிப்பா கேட்கலாம், கேட்கறதுல தப்பு இல்ல, கேட்டுக்கணும். கேட்டுதான் ஆகணும்ன்ற கட்டாயம் கூட இருக்கு. ஆமா. ஆனா ஒரு சில ஜென்மம்லாம் வந்து அந்த அந்த வார்த்தையை சொல்றதுக்கு தகுதியே இருக்காது. ஆனா அதெல்லாம் வந்து புத்தி சொல்லும் நம்மளுக்கு. அத பாக்கும்போது தான் எடுத்து விரட்டி விரட்டி வெளுக்க தோணுதுங்கிற மாதிரி இருக்கும். எனக்கும் அப்படிதான் தோணுது. சரியா? அதனால மனதை ஒருநிலைப்படுத்தி ஒரு செயலை செய்யும் பொழுது மனதை ஒருநிலைப்படுத்தி ஒரு செயலை செய்யணும். அப்பதான் அந்த செயல் வந்து வெற்றிகரமாக முடியும் அப்படின்றது ஐதீகம் உண்டு. இப்ப இதுல இருந்து நான் என்ன சொல்றேன் தெரியுமா? நீங்க மான்குட்டியை மட்டுமே பிடிக்க வந்திருந்தா கண்டிப்பா நீங்க மான்குட்டியை பிடிச்சிருப்பீங்க. சரி. ஆனா உங்க கவனம் எல்லாம் மான்குட்டி மேல கிடையாது. யார் சொன்னா? நான் சொல்றேங்க. முகத்தை பார்த்த உடனே கண்டுபிடிக்கிறது. இப்போ என்னுடைய கவனம்ல மான்குட்டி மேல இல்ல, உங்க மேல தான் இருக்குது. அதான் தெரியுது. இங்க பாருங்க, மான்குட்டி உள்ள இருக்கு, சரிங்களா? உங்களுடைய கட்டுப்பாட்டு வளையத்துக்குள்ள இருக்குது. இப்போ நான் உங்க மேல கவனமா இருந்தா உங்ககிட்ட பேசி அந்த மான்குட்டி வாங்கிட்டு போக முடியும். என்னமோ சொல்லிட்டு இருந்தேனே, நாய்க்குட்டி இருக்கு பாத்தீங்களா,
ஒரு 10 வருஷம் கழிச்சு நீங்க வந்தாலும் அது வாழாட்டும். சரி. ஒரு பூனை குட்டி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆமா. அது நீங்க பாசமா வளர்த்துருந்தீங்கன்னா அது நீங்க எத்தனை வருஷம் வந்து பார்த்திருந்தாலும் அது வந்தோடனே உங்களோட பாசமா வந்து கேட்கும். சரி. ஒரு கோழி வளர்த்திருந்தா எல்லா மரத்திற்கு ஓரறிவு, புழு பூச்சிகளுக்கு ஈரறிவு, ஊர்வன 3 அறிவு, பறவைகளுக்கு 4 அறிவு, விலங்குகளுக்கு 5 அறிவு, மனிதர்களுக்கு 6 அறிவு. இந்த 6 அறிவு படைத்த மனிதர்கள் வரை எல்லா உயிரினிடத்திலுமே அன்பு காட்டணும். அன்பு காட்டணும். எல்லா உயிர்கள்ட்டுமே அன்பு கொடுக்கணும். அன்பு வாங்கணும். அதுதான் உண்மை. ஆனா இந்த அன்பை நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு பரிமாற்றம் செய்கிறோமோ அதே அளவுக்கு அன்பு நமக்கு வரும்னு எதிர்பார்த்து எந்த ஒரு அன்பையும் வாங்கக்கூடாது, கொடுக்கக்கூடாது. அது என்ன உண்மைதான். இப்ப எனக்கு ஒருத்தவங்களை பிடிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு நம்மள பிடிக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. சரி. நமக்கு பிடிச்சிச்சுன்னா நம்ம இருந்துக்கலாம், சந்தோஷமா இருந்துக்கலாம். அவங்களுக்கு நம்மள பிடிக்கணும்னு அவசியம் கிடையாது. அது போலதான் இந்த மான்குட்டி எனக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு மான்குட்டிய. ஆனா மான்குட்டிக்கு மான்குட்டி உங்களை பிடிக்கல. யார் சொன்னா? பூச்சியை பார்த்தாவே பிடிக்கல. அப்படி நீங்க எப்படி சொல்றீங்க? அப்படின்னு அந்த மான்குட்டி நினைக்குதுங்க. நீங்க எப்படி சொல்றீங்க மான்குட்டி அப்படி நினைக்குது? அப்படி நீங்க நினைக்காதீங்க. அப்படி நினைச்சதுனால தான் உங்க பக்கத்துலயே வராம ஓடி போயிருச்சு. யார் சொன்னா பக்கத்துல வரணும்? வலியம்மா இருந்துச்சு. இது என்ன நேரம்? பிரம்ம முகூர்த்தம். வந்திருக்கிறது யாரு? நம்ம இனத்தவரு. நம்ம இனம். ஆமாங்க. நீங்க இந்த இடத்துக்கு தலைவி. காலையில இந்த வார்த்தை சொல்லலாமா? நீங்க ஒரு தலைவியா இருந்துக்கிட்டு நம்ம இனத்தாட்ட அப்படி சொல்லலாமா? தயவு செய்து உள்ள போயிட்டு 60 வயசுல ஒரு மான் எடுக்க அதை கொடுத்து விடுமா? ஏங்க அந்த இதெல்லாம் இல்லைங்க. நான் தேடி வந்து பருவமான குட்டி 60 வயசு மான் உங்களுக்கு. எனக்கு அதெல்லாம் தேவை இல்லைங்க. எனக்கு நான் தேடி வந்து அந்த மானே இல்ல. ஏங்க உங்களுக்கு பெட்ரோமாஸ் லைட்டே தான் வேணுமா? எனக்கு இந்த மான் குட்டி தான் வேணும். நீங்க சரியான அடம் பிடிக்கிறவரா இருக்காங்க. அடம் பிடிச்சதாம இந்த மான் குட்டி எல்லாம் பிடிக்கணும். என்னுடைய மனு வந்தது திணை புனத்தினில் உள்ளே சென்றது. உண்மைமா? என்னுடைய மனு வந்தது திணை புனத்தினில் உள்ளே சென்றது. மனை கொடுத்து விட்டாள் அது மகிழ்ச்சி அம்மா, தர மறுத்து விட்டாள் அது இகழ்ச்சி அம்மா. இங்கு ஓடி வந்த மானை தானே தேடி வந்த வேளை நான். என்னுடைய மனு வந்தது திணை புனத்தினில் உள்ளே சென்றது. பிடித்திருந்தால் எந்த வலிமைக்குத்தான் மதிப்பிருக்கா? பேசுறதெல்லாம் பித்தலாட்டம். குழி வெட்டித்தான் பிடித்திருந்தால் எந்த குளத்திற்குத்தான் மதிப்பிருக்கா? மணி கையால் பிடிக்கணும், பல கவிதை வடிக்கணும். நான் பிடிப்பேன். கையால் பிடிக்கணும், மானுக்கு கவிதை வடிக்கணும். என்னுடைய மனு வந்தது பொணத்தினில் உள்ளே சென்றது. நாள் கணக்காம் காத்திருக்கேன், நல்ல நாள் ஒண்ணு பார்த்திருக்கேன். என்று நான் விரும்பும் இந்த மனை நல்ல மனசு வச்சு தந்திடமா. எனக்கெல்லாம் ஆனமா கொண்டு செல்வேன் நாணமா. எனக்கெல்லாம் ஆனமா கொண்டு செல்வேன் நாணமா. என்னுடைய மனு வந்தது இனி புனத்தினில் உள்ளே சென்றது. மனை கொடுத்து விட்டாள் அது மகிழ்ச்சி அம்மா, தர மறுத்து விட்டாள் அது இகழ்ச்சி அம்மா. இங்கு ஓடி வந்த மானை தானே தேடி வந்த வேடன் நான். கண்டன தண்டன வாராயோ வெண்ணிலாவே. மறைஞ்சிருச்சே. நிலாவே இல்லையே. என்ன தொலைச்சிட்டியா? வாராயோ வெண்ணிலாவே. மறைஞ்சிருச்சுமா. கேளாயோ எந்தன் கதையே. வாராயோ வெண்ணிலாவே. கேளாயோ எந்தன் கதையே. வாராயோ வெண்ணிலாவே. ஓஹோ. அகபாவம் கொண்டு சதியால் அறிவால் உயர்ந்திடுப்பதினான். யாரு? அகபாவம் கொண்டு சதியால் அறிவால்
ஓஹோ வந்தது எப்படி இப்படித்தான் சக்கரவள்ளி கிழங்கே மானும் வந்தது எப்படி குமுதம் போல் வந்த குமரியே முகம் குங்குமமாய் வந்ததென்னவோ மனம் வண்ணத்தீரை கனவு கண்டதோ குமுதம் போல் வந்த குமரியே முகம் குங்குமமாய் வந்ததென்னவோ மனம் வண்ணத்தீரை கனவு கண்டதோ நீ பார்க்கும் நேரத்தில் கை கண்டு கசக்கும் உன்னில் கண்ட போதும் மனிதின கரணும் குளிரும் இதயத்தின் உயிரோட்டமே இதயத்தின் உயிரோட்டமே இந்த உதயத்தின் ஒளி கூட்டமே இதயத்தின் உயிரோட்டமே இந்த உதயத்தின் ஒளி கூட்டமே பாதியாதிபதியானே உன்னாளே கண்ணே உசா பசும் பொன்னே உசா குமுதம் போல் வந்த குமரியே முகம் குங்குமமாய் வந்ததென்னவோ மனம் வண்ணத்தீரை கனவு கண்டதோ அனுதினம் செய்வார் மோடி அகமகிழ்வார் போராடி ஒரே போராடதான் அனுதினம் செய்வார் மோடி அகமகிழ்வார் போராடி இல்லறம் இப்படி நடந்தா ஓஹோ நல்லறமாவும் ஆமாம்மா. இல்லவே இல்லறம் இப்படி நடந்தால் நல்லறமாவும் அதெல்லாம் உண்மையை சொல்லுங்க வாராயோ வெண்ணிலா மறைஞ்சிருச்சு வாராயோ எந்த கதையே வாராயோ வெண்ணிலாவே வேலாயோ எந்த கதையே வாராயோ வெண்ணிலாவே மான்குட்டிக்குரிய அங்கலேஸ்வரம் மலையாளம் சொல்லுங்க காயாத கானகத்தே நின்றுள்ளாவோம் காயாத கானதன்னே நர்காரிக ஏ ஆ மேயாதமான் இது மேவாதமான் மேயாதமான் மேயாதமான் புல்மேவாதமான் மேயாதமான் மேவும் காணடைந்து நறு தந்தனமும் புணுகும் கமலும் கள்ளவங்களணிந்து துணங்கி படர்ந்த புல்மேவாதமான் பொடுகும் கமலும் பலவன்களும் அணிந்து துறந்து படம் காண குறவர் கண்மணி என்னவளர் காண குயிலின் நிகர் குரலுடையது குறவ கண்ணணி எனவளகா நக்குயின் நிக குரல் உடைய மேயாதமான் தேனும் பாகும் திணிமாவும் தின்பதனால் ஒரு புள்ளொரு போதும் தேனும் பாகம் திணிமாவும் தின்பது நல்லொரு புள்ளொருவோ தின்பது நல்லொரு புள்ளொருவோடு மேயாத 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 சாயாத இது சாயாத கொம்பிரல் இருந்தாலும் தலை நிமிர்ந்து போயோட தலை நிமிர்ந்து போயோட
மாண்பர் கண்டதுண்டோ பசும்புல் போன்ற நல்மேனி மாண்பர் கண்டதுண்டோ 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 உண்டோ 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 உண்டோ. இதை பார்த்தா மான் குட்டிக்கான அடையாளம் போல் தெரியவில்லையே. இல்லையே, ஏதோ ஒரு பெண் குட்டிக்கான அடையாளம் போல் தெரிகின்றது. ஏதோ ஒரு பெண் குட்டிலாம் இல்ல, ஆ. நீங்க தான் அது. அண்ணா உங்களை தான் தேடி வந்தேன். அண்ணே. உங்களை கரம் பிடிக்க விட மாட்டேன். அண்ணா கரம் பிடிச்சிட்டா விட்டுருவீங்களா அப்ப? பழைய பாட்டா பாடுங்க. இரவுக்கும் பகலுக்கு இனி என்ன வேலை? இதயத்தில் விழுந்தது திருமண மாலை. உறவுக்கு உரிமைக்கு பிறந்தது நேரம். உலகம் நமக்கினி ஆனந்த கோலம். ஒருவர் என்பதே இல்லை, இனி நாம் ஒருவர் என்பதே உண்மை. ஒருவர் என்பதே இல்லை, இனி நாம் ஒருவர் என்பதே உண்மை. இரவுக்கும் பகலுக்கு இனி என்ன வேலை? இதயத்தில் விழுந்தது திருமண மாலை. உறவுக்கு உரிமைக்கு பிறந்தது நேரம். உலகம் நமக்கினி ஆனந்த கோலம். இருவர் என்பதே இல்லை, இனி நாம் ஒருவர் என்பதே உண்மை. இருவர் என்பதே இல்லை, இனி நாம் ஒருவர் என்பதே உண்மை உண்மை உண்மை. அண்ணா 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 எந்த நேரமும் அண்ணா அண்ணா. கொஞ்ச நேரம் உங்க அத்தாச்சிட்ட நிம்மதியா உட்காந்து பேச வரியா? நீ இனிமேல் பேசிக்கிட்டு தான் இருக்கலாம். பிள்ளை பக்கம் சொன்னா தொல்லை பத்திருக்காங்க. அப்படியா? என்ன தெரியும்? கட்ட பழுதல மனம் படைத்தேன் உன்னை நினைப்பதற்கு, நான் வடிவெடுத்தேன் உன்னை மணப்பதற்கு. மத்தள மேளம் முரசொலிக்க, வரிசங்கம் நின்றாங்கே ஒலி இசைக்க. மத்தள மேளம் முரசொலிக்க, வரிசங்கம் நின்றாங்கே ஒலி இசைக்க. கைதலம் நான் பட்ட கனவு கண்டேன். கனவுகளே கைதலம் நான் பட்ட கனவு கண்டேன். கனவுகள் நினைவாக உறவுகள் மனம் படைத்தேன், மனம் படைத்தேன் உன்னை நினைப்பதற்கு, நான் வடிவெடுத்தேன் உன்னை மணப்பதற்கு. பள்ளியறையில் நான் தனித்திருந்தேன், பக்கத்தில் வந்து நீ கண்மறைத்தாய். தொல்லியல் நாம் தேடி நின்றேன். அரோகரா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அரோகரா. வெற்றிவேல் முருகனுக்கு. அரோகரா. பா தெய்வமே, ஆஹா, காலையில வந்திருக்கீங்களே என் தெய்வமே. போயிட்டு மத்தியானம் வரவா? மத்தியானம் வெயிலா இருக்கும், பரவாயில்ல, வந்து சந்தோஷம் தெய்வமே. தெய்வமே, என்னப்பா இந்த மக்கள் நல்லா இருக்கணும், இந்த ஊர் நல்லா இருக்கணும், காக்கறனப்பா? நல்லா விவசாயம் நல்லா விளையணும். தலைமேடு கால்மேடு காக்கறேன். ரொம்ப சந்தோஷம், அதுக்கே ஒப்பாரி வைக்கிறிய. சரி 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 சாமி, மழை எப்போ பெய்யும் அதை சொல்லுங்க. பெய்யும்டா படா. எப்பன்னு சொல்லுங்க தெய்வமே. பெய்யும்ங்கறல்ல. இது நீங்க சொன்னா சரியா இருக்கும், அது எப்ப? மேகம் கூடிடுச்சுன்னா பெய்யும்டா. அடடடடடடா. ஆமா, இங்க இருக்கிறதெல்லாம் யாரும் தெரியுதா? எல்லாம் ஏம்புட்டு குஞ்சுடா அம்புட்டு. அம்புட்டு உங்கள்கிட்ட குஞ்சுன்னா உங்க குஞ்சு இங்க வாடகைக்கு போயிருக்கா? டேய் சரி 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 சாமி, கோவப்படாம பொண்ணு மாப்பிள்ளை பொருத்தம் எப்படி இருக்கு? சேர்ந்து நிக்க சொல்லப்பா. பொண்ணு மாப்பிள்ளை சேர்ந்து நின்னுங்கப்பா. என்ன சாமி சந்தோஷத்துல இருக்கு.
127 பொருத்தம் இருக்குடா. எந்த ஜாதகக்காரன் இத்தனை பொருத்தம் சொன்னதில்லை. சாமி சொன்னா சரியா தான் இருக்கும். பிறக்கிற பிள்ளை ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையா என்னை சோதிச்சு பார்க்கறியா? நீங்க சொன்னா சரியா இருக்கும். ஒரு உத்தரவு தான் கேட்கிறோம். பிறக்கிற பிள்ளை ஆம்பளை பிள்ளை, தப்புனா பொம்பளை பிள்ளடா போடா. ஆஹா, சாமி சொன்னா சரியா தான் இருக்கும். ஏ சாமி, ஏப்பா பா ஏப்பா இல்லப்பா, எல்லாத்துக்கும் வந்து நல்ல இவ்வளவு நேரம் ஆச்சு, உன் பேரை கொடுக்கலையேப்பா. கருப்பசாமியா, காளியாத்தாவா, மாரியாத்தாவா, முத்தாளம்மனா, நாங்க யாருன்னு நான் கண்டுக்கிறது? தான்டா, நான் தான். வாயை திறந்து ஒரு வார்த்தை சொல்லாம வந்திருக்கிறது நான் தான் காமிச்சிட்டியே. சொல்லுப்பா யாருன்னு. தெரிஞ்சுக்கிட்டப்பா, தெரிஞ்சுக்கிட்டான். யாரா? காளியாத்தா, மாரியாத்தா, கருப்பசாமி எல்லாம் இல்ல, இது நொண்டி கருப்பு. நொண்டி கருப்பும் இல்ல. சரி 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 சரி, நீனே சொல்லுவ. நீ யாரு? நான் தான். நான் தானே யாரு? நான் தான். நான் தானே யாரு? உங்களோட தான் வண்டியில வந்தப்ப யார் யாருன்னா நக்கல் ஏய் பாரு முருகா, கேளு. ஏய் ஹலோ முருகா, come on, tell me. வள்ளி வனவேடனாக வந்தது மாமை, வடிவேலனாக வந்திருப்பது மாமி. உம்மை மணந்துள்ளதற்காகவே யாம் புரிந்த திருவிளையாடுகள் இதுவும் ஒன்று. எம்மை மணந்து கொள்ள உமக்கு சம்மதம் தானே? எனக்கு வரம் தர வேண்டும் சுவாமி. என்ன வர வேண்டும்? இன்று முதல் உலக மக்கள் எல்லாம் தெய்வயானை வள்ளி என்று அழைக்காமல் வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணியரவே அழைக்க வேண்டும் அம்மா சுவாமி. வள்ளிநாயகம், முருகனே நேர்ல வந்து என்ன வர வேணும்னு கேட்டா என்னம்மா வரம் கேட்குறியா? என்னங்க பிள்ளைய வளர்த்து வச்சிருக்கிய? இன்று முதல் நல்லா தானே வளர்ந்துருக்கேன். ஏங்க, இன்று முதல் தெய்வயானை வள்ளி என்று அழைக்கக்கூடாது. இன்று முதல் வள்ளி தெய்வயானை, அது சரி. இன்று முதல் வள்ளி தெய்வயானை சமயக்கார சுப்பிரமணியா. சமயக்காரா? எங்க அப்படிலாம் இல்லைங்க, ஏங்க சமேத சுப்பிரமணி. நான் கேட்டது ஒன்றும் தப்பெல்லாம் கிடையாதுங்க. இரண்டாவதாக ஒரு திருமணம் செய்தால் சுப்பிரமணிய கடவுளும் சமைக்கிற வேலை பார்த்தே ஆகணும். எது? பிரியாணி போட்டு தரணும். இந்த அம்மா சிவ சமைக்கணும், சிவா, அந்த அம்மா. தாரத்தில் இரண்டாக இருந்தாலும் தரத்தில் உமக்கே முதலிடம் கொடுத்து இன்று முதல் இந்த உலக மக்கள் அனைவரும் வள்ளி தெய்வயானி, வள்ளி தெய்வயானி என்று உன் பேரை முதல் உச்சரித்து வள்ளி தெய்வயானி சமேத சுப்பிரமணி எல்லோரும் அழைக்கப்படுவார். வரத்தை தந்தோம் உலக மங்கள. நாடு செழிக்க வேணும், நல்ல மழை பெய்ய வேணும். நாடு செழிக்க வேணும், நல்ல மழை பெய்ய வேணும். ஊரு செழிக்க வேணும், ஞானம் தங்கமே ஊரால வாழ வேணும். பட்டி பெருக வேணும், பால் போட பொங்க வேணும். பட்டி பெருக வேணும், பால் போட பொங்க வேணும். ஊரால் எல்லோருமே ஞானம் தங்கமே அடிவலையா வாழ வேணும். கோபமான சுவன வண்டி பாடாள வேண்டும் உலகில் தீராம ரூபம் உலகில் நித்திய மங்களம். ராஜீனானந்தய ராஜாதிரா தியாகராஜாதி ரூபமயில் தீராம ரூபம் உலகு நித்திய சுப மங்களோ சுப மங்களோ. டிடி சங்கரா சாமிகள் நாமம் வாழ்க வாழ்க. ஆந்திரே மூர்த்திக்கு ஜெய் ஸ்ரீராம ஜெயம்.